அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. சிவமகா சபையிலே, சித்தமகா சபையிலே, ஞான மகா சபையிலே ஆதி நாராயண அமர்தலமாம் அற்புத பெருமளமாம் திருமுருகன் திரு நிலை கொண்டு பெருநிலை கொண்டு அறுபடை ஆற்றலையும் ஒருபடை ஆற்றலாக மருதமனையும் ஒன்றாக இணைத்து ஒருபடையாக அமர்ந்து யுகத்தை மாற்ற அமர்ந்த தலத்திலே இருந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராற்றலாய் பேராற்றலாய் அபூர்வ சிவலிங்கமாக அமர்ந்த தலத்திலே இருந்து ஞானிகள், யோகிகள், மகான்கள், புனிதர்கள் அனைவரும் ஒன்றிருந்து யுகத்தை மாற்றி அமைக்க வேண்டும், தர்ம யுகத்தை மலரச் செய்ய வேண்டும், கலி யுகத்தை அழிக்காத அவ்யுகத்தை தர்ம யுகமாக மலர்கின்ற பணிதனை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே வேற்று மாற்று நிலைகளாது வேறுபட்ட வழி நிலைகளல்லாது ஓராற்றலாய் உயராற்றலாய் பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் அமர்ந்த தலவழியிலே இருந்து நினைத்த நேரத்திலே நினைத்த தேவர்கள், சித்தர்கள், மகான்கள், யோகிகளை எல்லாம் அழைத்து பேசுகின்ற இதுவரை எந்த மகான்களுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் ஏன் அவதார நிலைகளுக்கும் கூட கொடுக்கப்படாத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அபூர்வ சிவசித்த மகா பிரபஞ்ச பொக்கிஷம் கிடைத்த தலத்திலே இருந்து பொக்கிஷத்துடனே பயணப்பட்டு புனிதர்களுடனே பயணப்பட்டு ஞானியர்கள், யோகிகள், மகான்களுடனே பயணப்பட்டு புண்ணிய நிலைகள் செய்து தான் யார் என இத்தகைய உலகத்துக்கு தெரியாமல் தன் புண்ணிய ஆற்றல்களை, தவ ஆற்றல்களை எல்லாம் ஈந்து சென்ற மகான் யோகிகள், அடையாளம் தெரியாத பெரியோர்களின் ஆற்றலை எல்லாம் ஒன்னாக இணைத்து வந்து ஓராற்றலாய் உங்கள் தளத்திலே பல்லவ தேயத்திலே செங்கல்பட்டு என்கின்ற அற்புதமான அத்தகைய உயர் பரப்பு நிலை கொண்ட நிலையிலே நரசிம்மன் அமர்ந்த சிங்க பெருமாள் கோயில் என்கின்ற அற்புதமான தலமதிலே சபை கண்டு அதை கிளை சபையாக மலரச் செய்து உங்களை அழைத்து உயர்வாக அமர்ந்திருக்கின்ற சீண்டருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து அத்தகைய தலத்திலே அமர்ந்து அற்புத உரையாற்ற ஜகத்தியம் போற்றும் அகத்தியத்தை எந்த நிலைகளுக்குள்ளும் செல்லாது உயர் தர்ம நிலை ஒன்றே உயர்நிலை என்கின்ற உன்னத உயர்நிலையை சுட்டி காட்டுகின்ற பெருமகா சித்தனை அழைத்து அமர வைத்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அகத்தியமே வருக, ஜகத்தியமே வருக, பேராற்றலே, பெரும் கருணை வடிவமே, இறை ரூபனே, இறையாளனே வருக வருக என அகத்தியத்தை ஜகத்தியத்தை அழைக்கிறோம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமோ நமக. ஓம் அகதீசாய, ஓம் அகதீசாய நமக. இறை சித்த தேவ கணங்கள் யாவும், இறை சித்த தேவகணங்கள் யாவும் ஒரு நாளிகை பொழுதது அற்புத நிலையாய் அருள் நிலையாய் திரு கைலாய தலம் நோக்கி சென்று
அத்தலம் தனிலே அருளாற்றல் கொண்ட பெருமகா புண்ணிய நிலைகள் எல்லாம் இறை கணங்களோடு இணை நிலை கொண்ட கணங்களின் புண்ணிய நிலைகள் எல்லாம் அமர் நிலை கொண்டு ஆற்றல் கொண்டு உலா வந்த அற்புத சிவ பார்வதி திருமண கோலமதிலே ஏற்றமுற உயர்நிலை கண்ட புண்ணிய நிலைகள் எல்லாம் ஒரு தளம் நின்றிருக்க மாற்று நிலையது கொண்ட பகுதி என்பது உயர்நிலையாய் அது உயர்ந்து நிற்கின்ற புண்ணியம் ஒரு புறம் நிற்க நின்ற புண்ணியம் தாழாது அதன் நிலைதனை தாழாது அப்புறம் உயர்ந்திருக்க அத்தலத்தினை அமிழ்த்தி வைக்கின்ற ஆற்றல் கொண்ட பெருநிலை எந்நிலை என்றுரைத்த அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய சிவ மகா நிலையினுடைய திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனே. அவ் ஆற்றல் உரைநிலை கொண்டு அவர் உரைத்த உரை நிலை கண்டு புறப்பட்ட தலமதிலிருந்து செல்கின்ற காலமதில் விதைத்து சென்ற ஞான வித்துக்கள் அது ஞான விருட்சமாக வளராது முளைத்த நிலையிலேயே கருகி நிற்கின்ற தடங்கள் தலங்களை எல்லாம் சென்று நின்ற காலமதில் உற்று நோக்கிய யாம் அந்நிலைகள் உயர்த்தாது அந்நிலைகளை உயர்த்தி காட்டாது திருக்கைலாய தலம் செல்வதில்லை என்று அமர்ந்த தென்பொதிகை தலமதிலிருந்து அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனே. அமர்ந்த அகத்தியன் ஏற்றம் கொண்டு உயர்நிலையாய் அத்தலத்தினை தவ புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று திரட்டிய நிலைதலிலே தாழ்நிலை கொண்டது உயர்ந்தது, உயர்நிலை கொண்டது தாழ்ந்தது என்னும் தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு நிலையாய் உதாரண நிலையாய் யாம் நின்ற தலமதை நாடி வந்து தாழ்ந்த தலமாய் நின்ற பொழுது தன்னை தாழ்த்தி நின்ற தலமாய் நின்ற பொழுது அத்தலமே உயர்ந்து நிற்கின்ற அருள்வண்டல் வனம் மாநகர் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன் சித்தனே. அந்நிலை தன்னை தாழ்த்திய நிலைதனிலே அகத்தியனை ஒன்றாக அவன் சிரசில் ஏற்றி நின்ற பொழுது அந்நிலைதனிலும் தாழ்ந்து நின்றது என் தாழு கடியில் என்று உரைக்கின்ற அகத்தியன் யாம் அத்தாழ்நிலை கொண்ட அடிபணிவு சரணாகதி நிலை கொண்ட சித்த நிலையை சிவநிலைக்கும் மேலாக உயர்த்து நிறுத்திய அகத்தியன் யாம் வந்து நிற்கின்றோம் சித்தனே. அவ்வாற்றல் பேராற்றலாய் உயர்ந்து நிற்கின்ற அவ்வாற்றல் பேராற்றலாய் உயர்ந்து நிற்கின்ற கணப்பொழுது எப்பொழுதெனில் கணங்கள் எல்லாம் அவ்வாற்றலுக்குள்ளிருந்து தவம் புரிய பேராற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்த நிலையாய் உயர்ந்து நிற்கும் ஆற்றல் இங்கு வந்து அயர்ந்து நிற்காது ஏற்றம் கொண்டு அகத்தியனை உயர்த்தி வைத்து அவனுக்கு சூட்டிய கிரீடமதை அகத்தியனுக்கு சூட்டி அகமகிழ்கின்ற சிவமகா வாழை சித்தனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். சரணாகதி என்னும் நிலைகளின் தத்துவத்தின் ஏற்றமுற ஓம் அகதீசாய நமக. உயர்கின்றவன் தாழ்கின்ற பொழுது தாழ் நிலை அவனை உயர்த்தி நிற்கும் என்கின்ற அற்புத ஆன்மீக ஞான தத்துவத்தின் வடிவமாய் அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனது சபையால் அச்சபையால் யுகம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை உரைக்க வந்து அமர்ந்திருக்கின்றோம். தாழ் பணிந்தவன் உயர்த்தப்படுகின்றான் பிரபஞ்சத்தில் என்பதற்கு ஒரு சான்று, கலியுகத்தில் ஒரு சான்று, யுகமாற்ற நிகழ்வின் தலைவனாக பெற்றிருக்கும் சிவமகா வாழை சித்தன் என்று உரைக்க வந்திருக்கிறது. தலைவனை
அத்தலைவனை தலைவன் என்று கூறுகின்ற பொழுது அவன் தலை வணங்கி எமக்கு கிரீடம் சூட்டி எம் தாழ் பணிந்த நிலைக்கு சிவம் அவன் தாழ் பணிந்து அவன் சபையில் தன் தடத்தை மாற்றி கைலாயத்தை மாற்றி அமைத்த தடமடா வண்டல்வனம் மாநகர் சபை என்று உரைக்க வந்தோம். அறிகின்றதா புரிகின்றதா அகத்தியன் கூறுவது? ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள் இருக்கும் அர்த்த நிலைகள், ஆழ நிலைகள், அடிநிலைகள் எதுவென்று உற்று நோக்குங்கள். உற்று நோக்குகின்ற பொழுது சிந்தைக்கு எட்டாவிடினில் மற்றொரு முறை ஆசின் நிலைகளை செவிமடுக்க கேட்கின்ற பொழுது உரைப்பது அகத்தியன்தான் என்பது அகத்திற்குள் அறிய முடியும் என்று கூறுகின்றோம். அந்நிலையை அகத்தியன் உரைக்கின்ற பொழுது இருக்கின்ற பேராற்றல், அருள், வெப்ப நிலை எதுவென்று உணர்வார்கள் சித்தனை உணர்ந்த சீடர்கள் என்று கூறுகின்றோம். ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் என்னும் அருள் பேழையை தாங்கி நிற்கின்ற சித்தனை தாங்கி நிற்கின்ற கலியுகம் தர்மயுகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதற்கு இச்சச்சங்கம் ஒரு சான்று என்று கூறுகின்றோம். தொன்று தொட்டு காலமாக வளர்ந்து வருகின்ற அத்தகைய யுக நிலை என்பது களி என்னும் அர்த்த நிலையை மாற்றுகின்ற ஆற்றல் எங்கிருந்து புறப்பட்டது? திருக்கைலாயத்தில் இருந்து சென்று சேரவில்லை கைலாயத்திற்கு. கைலாயத்தை இடமாற்றி அமர வைத்திருக்கின்றது அவ்வாற்றல் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் நோக்கிய தலமெல்லாம் அகத்திய தலங்களாக தவ சீடர்கள் அமர்ந்து தவம் புரிந்த ஞானியர்கள் வளம் வந்த அற்புத தடங்களாக உயர்ந்து நிற்கின்ற வேலைகளிலே அத்தடங்கள் எல்லாம் வெறும் பதியம் இடுகின்ற தடங்களாக அல்ல, யாம் தடம் பதித்த தடங்களாக மட்டுமே இருந்தது என்று உரைக்கின்றோம். அகத்தியத்தை விரும்புகின்றார்கள், அகத்தியனை விரும்புகின்றார்கள். அகத்தியன் எவன் என்று அறிவதை அறிய முற்படுகின்ற அச்செயலை மறந்து விடுகின்றார்கள் என்று கூறுகின்றோம். அகத்தியன் எங்கிருந்து எழுகின்றான், எங்கு குடிகொண்டுள்ளான், எங்கிருந்து அவன் யுகமாற்ற நிகழ்வினை நிகழ்த்துகின்றான் என்கின்ற சுற்றமத்தினை அறியாது அகத்தியன் அங்கு இருக்கின்றான். அகத்தியன் இங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றான், அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றான், ஜீவ சமாதியாய் இருக்கின்றான். அகத்தியன் என்று கூறுகின்ற கலியுகமே அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் தங்கள் முன்பாக என்று உரைக்கின்ற சபைதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். உண்மையில் உரையாடுவது மெய்க்குள்ளிருந்து, உரையாடுவது நாவிலிருந்தல்ல. சித்தன் உரையாடுவது மெய்க்குள்ளிருந்து. சித்தனை அறிந்த சீடன் ஆதியிர சூட்சமன் நூலை தாங்கி நின்று உரையாடுவது மெய்க்குள் இருந்தென்று உரைக்கின்றோம். அகத்தியன் மெய்தான் உரையாடுகின்றது. இவன் திருவாய் உரையாடவில்லை, அவன் வாய் என் திருவாயாக மாற்றி அமர்ந்திருக்கின்ற அகத்தியன் கூறுகின்றோம். சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது, எங்கிருந்து பெறப்பட்டது, எங்கிருந்து அது யுகத்திற்கு தாரை வார்க்கப்பட்டது என்கின்ற நிலையை ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாக்களிலும் உரைத்து வருகின்றார்கள் சித்தர்கள், தேவர்கள், இறை கணங்கள். ஏன் அண்ட பிரம்மாண்ட நாயகன் கூட சிவம் அடிநிலையில் தாழ்வணிந்து சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றலை உரைத்து வருகின்றான் ஒவ்வொரு சச்சங்க விழாக்களிலும் என்று கூறுகின்றோம். அந்நிலை சித்தன் உரைத்தவாறு யுகம் யுகமாக ஓர் யுகம், ஈர் யுகம், 3 யுகம் அல்ல, 11,000 யுகங்களாக தவம் இருந்த சிவ பேராற்றலினுடைய புண்ணிய வடிவம், யுக புண்ணிய வடிவமாக உருவாக்கப்பட்டு வார்த்தெடுக்கப்பட்டு தாரை வார்க்கப்பட்டு கலியுகத்திற்கு வழங்கி இருக்கின்றான் சிவம் என்று கூறுகின்றோம். அகத்தியன் அவ்வாறு தாரை வார்க்கப்பட்டிருக்கின்ற அற்புத பேர் உருவம், பெரும் வடிவம் சிவமகா வாழை சித்தன் என்னும் தன்மையை தாங்கி நிற்கின்ற ஒரு கலியுக அவதார ஆதிநிலை சிவ சித்தனைத்தான் தங்கள் கண்கள் முன்பாக கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் அத்தகைய பேராற்றல் கொண்ட சித்தன் அமர்ந்து ஆசானாய் பணியாற்றுகின்ற சபைதானடா பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். சபை ஆசானாய் அமரவில்லை, ஆசானாய் அவன் சபைக்கு பணி செய்து கொண்டிருக்கின்றான். அகத்தியனுக்கு சிவத்திற்கு பிரபஞ்சத்திற்கு என்று கூறுகின்றோம். அகத்தியன்
தற்பொழுது இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். அடிபணிவு சரணாகதி நிலை இருந்தால் என் நிலைக்கு உயரலாம், என் நிலைக்கு மேலும் உயரலாம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றோம். அந்நிலையை பெற்ற ஆசானுடைய பிரபஞ்ச மகாசபையின் நிலை கொண்ட சித்தனே, உமக்கும் உம் இல்லால் மழலையர்கள் உன்னை நாடி, உம்மை நாடி, உன் நூல் நாடி, உன் ஆதி இறை சூட்சம நூல் நாடி, உன் நாடியை நாடி சிவநாடியாய் ஓடிக்கொண்டிருக்கும் அர்த்த நாரீஸ்வரன் நாடியை நாடி நிற்கின்ற சீடர்களே, அகத்தியன் இவனுக்கு வழங்குகின்ற ஆசிகளில் இருந்து பிரித்து வழங்குகின்றோம். பிரித்து ஆளுகின்ற தன்மை எவரால் இயலும்? பிரித்து ஆளுகின்ற தன்மை எவரால் இயலும்? ஒவ்வொரு ஆற்றலையும் பிரித்து பிரித்து பணிகள் வழங்குகின்ற அற்புத சிவத்தால் மட்டுமே முடியுமெனில், சிவத்தினுடைய பேராற்றலை தாங்கி நிற்கின்ற புண்ணிய வடிவத்திற்கு அண்ட பிரம்மாண்ட நாயகனை காட்டிலும் ஆற்றல் உள்ளதென்பது சாத்தியமா? சாத்தியம் இல்லையா சீடர்கள்? இவன் நிலை தாங்கி, இவன் நிலை தாங்கி, இவன் நிலை தாங்கி, இவன் நிலை தாங்கி, இவன் நிலை தாங்கி என்று கூறுகின்றோம். இவன் பிரபஞ்ச நிலை தாங்கி, தர்மயுக நிலை தாங்கி, பிரபஞ்ச ஆற்றல்களின் நிலை தாங்கி, அகத்தியனின் நிலை தாங்கி, அண்ட பிரம்மாண்ட நாயகனின் நிலை தாங்கி என்று கூறுகின்றோம். அகத்தியன் அந்நிலை தாங்கியவனை தாங்கி நிற்கின்ற சீடர்களே, இவனுக்கு இருப்பது இவனுக்குள் இருப்பது, இவனுக்கு வழங்கி இவனுக்குள் இருப்பது சிவமகா வாழை சித்த ஆற்றல் எனில், இவனை தாங்கி நின்றால், இவனை ஏந்தி நின்றால், இவனை வணங்கி நின்றால், இவனை வாழ்த்தி நின்றால் எத்தகைய ஆற்றலை ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு மானிடனும் பெற முடியும் என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றோம். அகத்தியன் அத்துணை ஆற்றலையும் தாங்கி நிற்கின்ற சித்தனை தாங்கி நிற்கின்ற சீடர்களே, பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடர்களே, அகத்தியனுடைய சீடராய் மாறுவதற்கு முன்பு சிவசபை ஆசானுடைய சீடனாய் மாறிய பின்தான் அகத்தியனுக்கு சீடராக முடியும் என்பது ஞானயுக கோட்பாடாகும். எம் சபையை பொறுத்தவரை, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையை பொறுத்தவரை, சிவசபை ஆசானை வணங்கி வாழ்த்தி சரணடைந்தால் நேரடியாக அகத்தியனுக்கு சீடர்கள் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஒரு குருவிற்கு மட்டும்தான் சீடனாக இருக்க முடியும். ஒரு சீடன் கலியுகத்தில் ஒரு ஞான குருவுக்கு மட்டும்தான் சீடராக இருக்க முடியும். அவன் எதை கற்றுக் கொடுப்பான்? அவனுக்கு தெரிந்த நிலைதனை முழுவதுமாக கற்றுக் கொடுக்க மாட்டான் என்று கூறுகின்றோம். அவனுக்கு தெரிந்த நிலை, அவன் அறிந்த நிலை, அவன் பயணம் பட்ட நிலை அனைத்தையும் அவன் கற்றுக் கொடுக்க போவதில்லை ஒரு ஞானகுரு என்று கூறுகின்றோம். அகத்தியன் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? ஒரு சீடன் அவனுக்குள்ளிருந்து அவனாய் மாறுகின்ற பொழுது, அவனாக மாறுகின்ற பொழுது கற்க வேண்டிய அவசியமில்லை, பெற்று பலனடைவது ஒன்றுதான் உச்சிதம் என்று கூறுகின்றோம். அகத்தியன் அவ்வாறு அவனை சித்தனாக ஆசானாக, அகத்தியனை மகா ஆசானாக பெற்ற சபையினுடைய சீடர்களே, அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அந்நிலை கொண்டு சபை நாடி வருகின்ற சீடர்களை அமர வைத்து அழகு பெற ஆற்றல் பெற இறை நிலைதனை வழங்கி ஏற்றமுற ஆற்றல் தவ ஆற்றல் தன்னை சூட்சம ஸ்வரிசம் மூலமாக தன் நயன தீட்சையின் மூலமாக ஆற்றல் கொண்டு தாரை வார்க்கின்ற அற்புத சித்தன் முன்பாக அமர்கின்ற சீடர்களே, அவன் தவநிலை காட்டிலும் உயர்நிலை கொண்ட தவத்தினை பெறுவதற்குரிய நல் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்ற சீடர்களே, அம்முயற்சியின் பாதுகாவலன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். அற்புத நிலை கொண்ட சபைதனிலே சீடனாக அமர்கின்ற பொழுது, அவன் சீடனாக மாறிய பின் அவனுடைய இல்லம் இல் சபையாக, அவன் இல்லால் மழலையர்கள் அவனை சார்ந்தோர்கள் எல்லாம் இல் சபை என்ற நிலை கொடுக்கப்படுகிறது. சித்த சபையிலிருந்து சிவசபை ஆசானின் மூலமாக என்று கூறுகின்றோம். அவ்வாறு அற்புதமான இல் சபைகள் கலியுகம் எங்கும் பரவி கிடக்கின்றன. இல் சபைகள் என்று கூறுகின்றோம். கலியுகம் எங்கும் இல் சபைகள் பரவி கிடக்கின்றன.
இல் சபைகள் அமைந்த தலத்தில் கலியுகம் இல்லை என்று கூறுகின்றோம் அகத்தியன். இல் சபைகளுக்குள் கலியுகம் இல்லை, தர்மயுகம் குடிகொண்டிருக்கின்றது. அவன் செல்கின்ற தடங்கள் தலங்கள் எல்லாம் தர்மயுகமாக மாற்றம் பெற்று வருகின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். இல் சபையில் எவன் இருக்கின்றான்? தலைவன் தலைவி அவன் சார்ந்தோர் மட்டுமல்ல, இல் சபை என்ற நிலை வழங்கிய காலம் தொட்டு சிவசபை ஆசான் சூட்சமமாக அங்கு அமர்கின்றான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அவ்வாறு அவன் அமர்ந்த பின் அத்தடம் அத்தலம் தர்ம யுகமாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அவரவர்கள் தன் சிந்தைக்குள் சபையை முதல் நிலையில் வைக்கின்ற பொழுது அது தர்மயுகமாகவே நீடித்து செயல்படுகின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். அவ்வாறு இல் சபைகள் வழங்கப்பட்ட அற்புத நிலைகளிலே ஒவ்வொரு தடங்களிலும் தலங்களிலும் இல் சபைகள் விரிவடைந்து இல் சபை உருவாவதற்குரிய அற்புதமான முதல் நிலை கொண்ட ஒரு நிலை கொண்ட சீடனை தேர்ந்தெடுத்து அங்கு கிளை சபை என்னும் அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆற்றல் சிறிதும் குறையாது, அதன் அணு அளவு கூட அதன் விதிமுறைகள் மாறாது. இச்சபையின் கிளைச்சபை வழங்கப்படுகிறது ஒரு ஆசான் கரத்தில் கொடுத்து அவனை சார்ந்தோர்கள் சார்பாக என்று கூறுகின்றோம் அகத்தியன். அவ்வாறு பல்வேறு தடங்களில் அமையப்பெற்ற கிளை சபைகளினுடைய தலைநிலை உயர் நிலை கொண்ட கிளை சபையாம் அற்புத நீராற்றல் பெங்கி வழிகின்ற ஏற்றம் கொண்ட அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து அரசாளுகின்ற எறும்பீசன் அமர்ந்து ஆற்றல் கொண்டு வளம் வருகின்ற திருச்சி மாநகர் கிளைச்சபை முதல் தலைநிலை கிளைச்சபை எம் சபைக்கென்று கூறுகின்றோம் அகத்தியன். இயல்பிலே உருவாக்கப்பட்ட அற்புத சபை முதல் நிலை தலைச்சபை அது சுற்றமத்திலே 7-14 லோகம் எங்கும் சிவமகா வாழை சித்தனுடைய கிளை சபைகள் பரவி கிடக்கின்றது என்று கூறுகிறார். இயல்பில் முதல் கிளை சபையாக உருவாகிய அற்புத நிலைதனில் இருந்து நல் பயணம் மேற்கொண்டு வந்திருக்கின்ற எம் சீடர்களே வாழ்த்துகின்றோம். உயர்நிலையாய் இதுபோன்று ஒவ்வொரு தடங்களிலும் தலங்களிலும் ஒரு சீடன் அமர்ந்திருக்கின்றான். உண்மையில் சபையை முழுவதும் உண்மையாக முதலாக ஏற்று அமர்ந்திருக்கின்ற சித்தனை வாழும் குருவாக அவனுக்குள் பிரபஞ்ச அண்டங்கள் அடங்கி இருக்கின்றது என்று ஏற்று அமர்ந்திருக்கின்றவன் ஒருவன் இருந்தாலும் அது கிளை சபையே என்று அகத்தியன் அனுமதி வழங்குகின்றான். ஒருவன் அச்சபையினுடைய ஆற்றல் கொண்ட விரிவாக்க நிலைக்கு எவ்விரிவாக்க நிலைக்கு தர்மயுகம் ஆற்ற நிலைக்குரிய பணி விரிவாக்க நிலைக்கு அவன் ஆற்றுகின்ற பணி பொறுத்து அக்கிளைச்சபை உயர்வடைகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான். அந்நிலையில் அற்புதமான நிலை கொண்ட ஏற்புடைய கிளைச்சபையாம் பல்லவ தேயமதிலே விரிந்து பறந்து கிடக்கின்ற சித்த தேவ இறையாற்றல் எல்லாம் ஆங்காங்கு வளம் வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புத கணங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை தாங்கிய அருள் நிலை கிளை சபை கண்ட ஆசான் நிலை கொண்ட சிவசங்கர நாராயணன் இவன் எவ்வாறு இருநிலை ஆற்றலை தாங்கிய சத்திய நாராயண சிவமாக அமர்ந்திருக்கின்றானோ அவன் நாமத்தில் தாங்கி நிற்கின்ற அச்சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். உண்மையும் இல்லாளுக்கும் மழலையர்கள் உறவாளர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி ஒரு கிளைச்சபை ஒரு இல் சபை அமைவதென்பது மற்ற நிலைகளில் தடங்களில் ஞான தடங்கள் என்பது எளிதாக அமைந்து விடலாம். இறைவன் அமர்ந்து நடத்துகின்ற சபையினுடைய கிளைச்சபை பெற வேண்டுமெனில் அதற்குரிய கால நேர கட்டுப்பாட்டு விதிமுறைகள் ஞான விதிமுறைகள் என்பது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலே எழுதி கொண்டிருக்கின்றான் ஒருவன் அமர்ந்து. அவன் எழுத்துக்களில் வருகின்ற அற்புத அனுமதியின் பால் தான் கிளைச்சபை வழங்கப்படுகின்றது என்று கூறுகின்றோம். அவன் எழுத்து நிலைகளுக்குள் இருக்கும் அற்புத உயர்நிலை கொண்ட கிளைச்சபைகள் பல்வேறு தடங்களில் அமையப்பெற்று இச்சபை விரிவடைந்து கொண்டிருக்கின்றது. இயல்பிலே 7-14 லோகங்களில் இருக்கக்கூடிய 27,000 கோடி திருமுருகப் பெருமான் லோகங்களுக்கு சென்று வருகின்ற அருமுக சூரசம்ஹார வேல் அமர்ந்த தலங்கள் எல்லாம் கிளைச்சபைகள் தான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அந்நிலையை பெற்றிருக்கின்ற சபை நாடி சபை சித்தன் சபை சீடர்கள் சொல்கேட்டு வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புத நிலை கொண்ட தொடர்பாளர்களே பண்பாளர்களே பண்பு எது என்று கற்றுக் கொடுக்கின்ற அருள் ஞான வாழ்வியல் நடைமுறைகளை கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான அகத்திய ஞானப்பட்டரை நோக்கித்தான் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றார்.
இது போன்று ஆதி இறை சூற்றம்பன் நூல் 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 என்கின்றார்களே, சித்தன் பின்புறம் உள்ளதா, சித்தன் முன்பு வைத்திருக்கின்றானா, மலர்களுக்குள் வைத்திருக்கின்றானா, எங்கு வைத்திருக்கின்றான், வைத்திருக்கின்ற வஸ்திர நிலைகளுக்குள் இருக்கின்றதா நூல் என்று தேடுகின்ற நிலையில்லாது ஆற்றல் கொண்டு மனிதனை தேடுங்கள், உள்ளுக்குள் மானிடத்தை தேடுங்கள், மானிடத்தை உணருங்கள். மானிட தத்துவத்தை உணர்கின்ற பொழுது ஆதி இறை சூட்சம நூலின் தத்துவம் துளிர்விட துவங்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அம்மானிட மனித தத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உயர்நிலை கொண்ட கலியுக மானிட நிலையிலிருந்து மகோன்னத நிலை பெற்று ஆற்றல் 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 என்ற அவ்வார்த்தை நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தவ பேராற்றல் கண்டு அகத்தியன் காட்டிய வழிதனிலே வழிநடந்த அடிபணிவு சரணாகதி நிலைக்கு அவன் மகோன்னத மகானாக மாற்றப்பட்டு மகா நிலையிலிருந்து உயர்நிலை கொண்ட சித்த சிவமாக சிவநிலையிலிருந்து மேலான சிவமகா வாழை சித்த நிலைதனை பெற்றிருக்கின்றான். ஒரு சித்தன் அவனை உணர்கின்ற பொழுது ஆதிரை சூட்சம நூல் உள்ளுக்குள் துளிர்விடும் என்று கூறுகின்றோம். இறங்கி வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கும். ஏற்றம்தான் கலியுக மாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான படை வீரனாக நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு முன் வரிசையில் அமர்கின்றீர்கள் அகத்தியன் முன்பாக என்று கூறுகின்றோம். அலங்கரிக்கப்பட்ட அருள்நிலை சிம்மாசனத்தில் அமர்ந்து உரையாற்றுகின்ற அற்புத சித்தனது படை வீரர்களாக தர்மயுகமாற்ற நிகழ்வு படை வீரர்களாக வலம் வர வேண்டுமெனில் ஒரு குருவை இறுக பற்றுங்கள், வாழும் குருவை என்று கூறுகின்றோம். உங்களை வழி நடத்துவது இறைவன் அல்ல. நிச்சயமாக கலியுகத்தில் யாம் உரைக்கின்றோம் அகத்தியன். உங்களை வழி நடத்துவது இறைவன் அல்ல, ஆண்டவன் அல்ல, படைத்தவன் அல்ல. படைத்தவன் நிலையிலிருந்து எவன் ஒருவனை தேர்ந்தெடுத்து யுகத்திலே வாழும் குருவாக வலம் வர செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் திருவடி நிழலை பிடிக்கின்ற பொழுது இவன் அவனாக மாறி நிற்கின்றான். அத்திருவடிதான் இறை திருவடி என்று கூறுகின்றோம் அகத்தியன். இறை திருவடியை இறுக பற்றுகின்ற பொழுது இறைவன் தாளினை பற்றுகின்றீர்கள் சீடர்களே, பண்பாளர்களே, இறையாளர்களே என்று உரைக்கின்றோம் அகத்தியன். எங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும் ஞானம்? எங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆன்மீக தத்துவம்? எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் நல் மானிட வாழ்வியல் கல்வி முறை என்று வாழ்வியல் கல்வி முறைதனை நல்நிலையில் வாழ்ந்து வருகின்ற ஒருவனால் மட்டுமே கற்றுக் கொடுக்க இயலும் முடியும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அவ்வாழ்வியல் தத்துவத்தின் இலக்கணமாக திகழ்கின்ற அற்புத சிவசபை ஆசான் முன் அமர்ந்து ஒரு நாளிகை உரையாடி பாருங்களடா பிரபஞ்சத்தின் மானிடர்களே. அகத்தியன் உரைக்கின்றோம், உங்கள் கண்களில் நீர் வரவில்லை எனில் நீர் அவ்விடத்தை விட்டு அகன்று திரும்ப வர வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஒரு நாளிகை 24 நிமிடம் என் சீடன் முன்பாக, சிவசீடன் முன்பாக, சித்தன் முன்பாக, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசான் முன்பாக, இம்மானிடன் முன்பாக அமர்ந்து அவன் சொல்கின்ற கூறுகின்ற உபதேசங்களை உங்கள் செவிகளை மூடி பிற நிலையில் இருந்து வருகின்ற ஆற்றல் கொண்ட சப்த நிலைகள் வராது. உன் செவிகளை பஞ்ச இந்திரியங்களை அடக்கி அவன் முன்பாக அமர்ந்து பாருங்கள். அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய விஸ்வ ரூபத்தை காணலாம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அந்நிலை எவனொருவன் பெற்றிருக்கின்றானோ அவன்தான் உண்மையான கலியுக வாழும் குரு என்று கூறுகின்றோம் அகத்தியன். அவன்தான் ஜெயக்குமார் சீனிவாசக பெருமாள் என்ற நாமம் மறையப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டு சிவமகா வாழை சித்தன் என்று எம் நாயகன், சிவநாயகன், பிரபஞ்ச நாயகன் உங்களையெல்லாம் ஆற்றுவித்துக் கொண்டிருக்கின்றான் என்று நீங்கள் வணங்குகின்றீர்களே. காடு மலை மேடு மடங்களில் எல்லாம் சென்று வணங்குகின்றீர்களே. பிரம்மாண்ட நாயகன் வழங்கிய சிவமகா வாழை சித்தன் என்ற நாமம் தாங்கிய சித்தன் தானடா சிவம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். எதற்காக அகத்தியன் இத்துணை ஆர்ப்பாட்ட நிலையோடு சூளுரைக்கின்றான் எனில், மனிதன் தான் இறைவனாகலாம் என்னும் தத்துவம் உண்மையெனில் இம்மானிடன் இறைவன் என்று அகத்தியன் கூறுகின்றான். மாறி பாருங்கள், மனித நிலையை மனிதனுக்குள்ளிருந்து உணர்ந்து மனிதனாக மாறி பாருங்கள், உள்ளுக்குள் இறை விளையாடுவதை காணலாம் என்று கூறுகின்றோம். ஒரு இன்பம் தோன்றுமே, தவறு செய்யாது தவறுகளிலிருந்து விடுபட்டு
அத்துணை நிலைகளையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நீங்கள் நல் மனிதனாக வளம் வந்து பாருங்கள். நீங்களெனில் யாம் பிரபஞ்சத்திற்கு வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களும் தொடர்பாளர்களும் சீடர்கள் சொல் கேட்டு வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்கள் மூலமாக பிரபஞ்சத்திற்கு அகத்தியன் உரையாடி கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். மனித நிலையிலிருந்து அத்துணை நிலைகளையும் அடக்கி நீங்கள் நடந்து பாருங்கள். யுகத்தில் உள்ளுக்குள் ஒரு ஆனந்த பெருக்கெடுத்து ஓடுமே ஒரு ஆற்றல், அதுதான் இறையாற்றல் என்று கூறுகின்றோம். இறை ஆற்றல் உள்ளுக்குள் தான் இருக்கின்றது. சிவம் எங்கு இருக்கின்றார்? தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான் என்று ஒரு அத்துணை நிகழ்வு கொண்ட சிம்ம அவதாரம் அவன் எழுந்தது போல தூணிலும் துரும்பிலும் இருப்பவன் இறைவன் எனில் இவனுக்குள் நிச்சயமாக இருக்கின்றான் என்பது அகத்தியன் கூற்று என்று உரைக்கின்றோம். கூற்று உண்மையா இல்லையா என்பதை மெய்க்குள் அவரவர்கள் மெய்க்குள் இருந்து ஆராய்ந்து பாருங்கள். யாம் கூறிய நிலைகளை இவன் முன்பாக அமர்ந்து உணர்ந்து பாருங்கள். இவனோடு சாதனத்தின் மூலமாக உரையாடி பாருங்கள். உரையாடல்களில் இருக்கின்ற இறை திருவிளையாடலை எந்த ஞானியனும் எந்த அறிவாளியும் உரையாட இயலாது என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். எளிமை எளிமை என்றால் எளிமை என்ற வார்த்தைக்கே எளிமையை கற்றுக் கொடுக்கின்ற சித்தன் தானடா உங்கள் ஆசான் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் எளிமையாக நின்று வலிமையான ஞான ஆன்மீக தத்துவத்தை பறைசாற்றுகின்ற அற்புதமான சபை ஆசான் முன்பாக வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களே, உங்களை இழந்து பாருங்கள், இவனிடம் யாம் வருகின்றோம் உள்ளுக்குள் என்று கூறுகின்றோம். அகத்தியன் உங்களை இவனிடம் இழக்கின்ற பொழுது நீங்கள் என்னை பெறுகின்றீர்கள் என்று கூறுகின்றோம். அற்புத நிலை கொண்டு ஓர் இழப்பு என்பது கலியுகத்திலே நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அது எதை இழந்தாக வேண்டும்? அகங்காரத்தை ஒரு மனிதன் இழக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். அவன் இறக்க வேண்டும். அப்புதை குழியில் அவன் இறக்க வேண்டும். அவன் இறக்காவிடில் அகத்தியன் நிச்சயமாக இறக்கி விடுவோம் என்பது சூளுரைக்கின்றோம். இவன் உரைத்தானே, பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சம் அயராது வழங்கி கொண்டிருக்கின்றது. வழங்கிய கொடைதனை மறுபடி திருப்பி தாருங்கள். மெல்ல மெல்ல புண்ணியமாக தரவில்லை எனில் மாற்று நிலை கொண்டு பயணிப்பீர்கள் எனில் நிச்சயமாக பிரபஞ்சம் எடுத்துக்கொள்ளும் என்று கூறினானே. உண்மை தத்துவம் அதுவென்று கூறுகின்றோம். உண்மை தத்துவத்திற்குள் இருக்கின்ற அர்த்த நிலைகளை யாம் உரைத்தவாறு வாழும் குருவை எவ்வாறு கற்றுக்கொள்வது, எப்படி பிடித்துக் கொள்வது? உணருங்கள், உங்களை உணருங்கள், உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். எதற்காக மானிட நிலை வழங்கப்பட்டது என்பதை உணருங்கள். கூறினாலே கூறிக்கொண்டிருக்கின்றாளே, தினமும் அதிகாலை வேளையில் அற்புத முதல் ஆசியாக சிவத்திற்கு மட்டுமே ஆசி வழங்குகின்ற ஞான போதினியாம் அவ்வை பிராட்டி இளமை வேண்டாம் என்று முதுமையை வரவேற்று அமர்ந்து அற்புதமாக சபையிலே தவம் இருக்கின்ற அவ்வை மூதாட்டி கூறுகின்ற அற்புத நல்லாசியை இவனுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றாளே, அவளுடைய அற்புதமான அத்தகைய போதனை நிலைகளுக்குள் இருந்து வருகின்றதே. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுதானே. கடினம் கடினம், மானிடராய் பிறப்பது கடினம். ஆனால் பிறந்த மானிட பிறப்புதனை இனி பிறக்க கூடாது என்று அத்தகைய பிறப்பின் மூலமாக அவன் ஆற்றுகின்ற புண்ணியத்தின் நிலையால் அவன் பிறக்காமல் இருப்பது எவர் மூலமாக? உங்கள் ஞான குருவின் மூலமாகத்தான் என்று கூறுகின்றோம். ஒருவனை வழி நடத்துவது ஒரு குரு. நிச்சயமாக ஜீவ சமாதிக்கு செல்கின்றீர்கள், இறை தடத்திற்கு தலத்திற்கு செல்கின்றீர்கள், சுற்றி சுற்றி இடவளம் வருகின்றீர்கள், மலைகளில் ஏறி இறங்குகின்றீர்கள், தானங்கள் எடுக்கின்றீர்கள், தர்மங்கள் இருக்கின்றீர்கள், உங்களுடைய வாரிசுகளுக்குரிய அற்புதமான நிலைகளை எல்லாம் ஆற்றுகின்றீர்கள், புண்ணியங்களை ஆற்றுகின்றீர்கள், பல்வேறு தடங்களுக்கு சென்று வணங்கி வருகின்றீர்கள், அங்க பிரதட்சண நிலையெல்லாம் ஆற்றுகின்றீர்கள். அதன் பலன் என்ன? அதன் பயன் என்ன? என்ன பெற்றோம், எதை கொடுத்து என்கின்ற அர்த்த நிலைகள், அதனுடைய செயல்பாட்டு விதிமுறையினுடைய அர்த்தத்தினை உணர்ந்து கொள்ள வேண்டுமா? இறைவனோடு உரையாடி யாம் கொடுத்த இத்தர்மத்திற்குரிய பலன் எனக்கு என்ன கொடுத்திருக்கின்றாய் என்ற வினவுகின்ற அற்புதமான ஆற்றல், அப்பேராற்றல் பெரும் பேறு எங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது? சபையில் மட்டும்தான் என்று கூறுகின்றோம்.
சபையில் மட்டும்தான், பிரபஞ்ச மகா சபையில் மட்டும்தான் அற்புதமான அந்நிலை வழங்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு? ஆதி கைலாய சூட்சம நூல் என்னும் நூல் சித்தனுக்குள் சிவபெருமானுடைய அண்ட பிரம்மாண்ட சரீரமே நூலாக நுழைந்து அவன் வலம் வருகின்ற பொழுது அவனுக்குள் இருந்து உரையாடுகின்ற சித்தர்கள் மூலமாக தங்களுடைய நிலை, ஆன்மீக நிலை, என் நிலையில் இருக்கின்றோம் யாம், என்ன பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் யாம், என்னுடைய முற்காலம் என்ன, என் பிற்காலம் என்ன என்று அறிய வேண்டுமா? அகத்திய சபையை நாடி வாருங்கள் என்று கூறுகின்றோம். அவ்வாறு அறிகின்ற வேளைதனில் அறி நின்று அறி நாராயணன் நிலை கொண்டு சிவம் நின்று உங்களை வழி நடத்துகின்றது சபையில் ஆசான் வடிவத்தில் என்று கூறுகின்றோம். இறைவனே வந்து நடத்துகின்ற சபை பூ உலகில் கலியுகத்தில் 7-14 லோகங்களில் எங்கும் இல்லை. ஒரு கலியுக மானிடனை தலைவனாக அமர வைத்து இறைவன் உரையாடுகின்ற அற்புத நிலை கொண்ட சபை வேறெங்கும் இல்லை என்பதற்கு ஆதியிறை சூட்சம நூல் ஒரு சான்று என்று உரைக்கின்றோம். இது போன்று உரையாட கூறி பாருங்கள். சித்தன் அருகில் அமர்ந்திருக்க, சித்தன் கூட அல்ல, ஒரு வாழும் இறையாளன் அருகில் அமர்ந்திருக்க, அவன் முன்பாக அவன் ஆற்றலை இவனுக்கு பகிர்ந்து அவன் தத்துவத்தை உரையாட கூறி பாருங்கள். 70 ஒவ்வொரு வார்த்தையும் இவனுக்குள் இருந்துதான் என்பதை அகத்தியன் உரைக்கின்றோம். இவனுக்குள் இருந்துதான் இத்துணை வார்த்தைகளும் வருகின்றது. அது எதன் மூலமாக? அது எதன் மூலமாக வருகின்றது? சிவசபையினுடைய ஆசானை இருக பற்றுகின்ற பொழுது ஆற்றல் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. எவ்வாறு தர்மயுக மாற்றம் நிகழும்? இவன் மூலமாக இந்நூல்கள் எல்லாம் பகிர்ந்தளிக்கப்படுகின்ற பொழுது அத்துணை தேச நிலைகளிலும், அத்துணை நகர நிலைகளிலும், அத்துணை வளாகங்களிலும் நூல் பகிரப்படுகின்றது. இவன் இங்குதான் இருப்பான். இவன் ஆளி நாடு தாண்டி இவனோடு ஒரு சித்தன் அமர்ந்து அங்கு சச்சங்க நிகழ்வு நிகழ்த்தி கொண்டிருப்பான் வரும் காலங்களில் என்று உரைக்கின்றோம். இவனாக மாறி நின்றுதான் உரையாட முடியும் என்று கூறுகின்றோம். இவனாக மாறவில்லை எனில் இவ்வுரையாடல் நிச்சயமாக எழாது இவன் நாவில் இருந்து என்று கூறுகின்றோம். தவம் தவம் தியானம் தியானம் என்று கூறுகின்றார்களே, அதெல்லாம் எங்கிருந்து வருகின்றது? எவரும் கற்றுக் கொடுத்தா வருகின்றது அல்ல. அமைதியாக ஒரு வாழும் குருவே அனைத்தும் என்று அமைதியாக அமர்கின்ற பொழுது தவம் திரு கைலாய தலம் சென்று பனி மலை முகடுகளிலும் காடுகளிலும் வனாந்திர நிலை கொண்ட அத்தகைய குகைகளிலும் சென்று அமர்கின்ற பொழுது என்ன வரும்? இடையூறுகள் தான் வரும், விஷ ஜந்துக்களால் என்று கூறுகின்றோம். இடர் இன்னல் எத்துணை நிலையும் இல்லாது அமர்ந்த தலத்தில், நீங்கள் அமர்ந்த இல்லத்தில் வசிக்கின்ற உங்களது இல்லத்தில் அமர்ந்து இக்குருவை நினைந்து இவனே அனைத்தும் என்று அமைதியாக அமர்ந்து பாருங்கள். நின்ற தடம் தலம் மறக்கும் அந்நொடியே என்று கூறுகின்றோம். அதுதான் தவம், அதுதான் தியானம், அதுதான் உத்வேகம் கொண்ட பிரபஞ்ச ஆற்றலை தாங்கி நிற்கும் நிலை என்று கூறுகின்றோம். அது எங்கிருந்து எவ்வாறு சாத்தியப்படும்? யாம் முன்பு உரைத்தவாறு முழுவதுமாக சபையையும் ஒரு சித்தனையும் வாழும் குருவையும் இவனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்நிலை நிச்சயமாக கிடைக்கவில்லை எனில் அகத்தியனிடம் வினா எழுப்புங்கள் என்று கூறுகின்றோம். அந்நிலை நடந்தேறி வருகின்ற சபைதனில் இருந்துதான் யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான படையெடுப்பினுடைய ஒரு முகாம் தான் இக்கிளைச்சபை என்று கூறுகின்றோம். காண்கின்றார்கள், சாதனத்தின் மூலமாக அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்கின்ற அற்புத நிலைகளின் மூலமாக அத்துணை லோகங்களிலும் இருந்து கண்டு கொண்டிருக்கின்றார்கள். கலியுகம் முழுவதும் இதனை கண்டு கொண்டிருக்கின்றது, ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஆராய்கின்றார்கள். இத்தகைய நூலிலிருந்து வருகின்ற ஆசி நிலைகளை, அர்த்த சித்தனுடைய உபதேச நிலைகளை என்று கூறுகின்றோம். ஆராய்தல் நிலை கொண்டு ஒன்றும் அறியாதவன் ஒன்றும் தெரியாதவன் ஏற்றுக்கொள்கின்றான். அனைத்தும் தெரியும் என்று ஒன்றும் தெரியாத அறியாமல் நிலையில் இருக்கின்றவன் ஏற்றுக்கொள்வதற்கு சற்று தாமதப்படுகின்றது என்று கூறுகின்றோம். அவன் அடிநிலை உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்ளும். அவன் ஆன்மா சொல்லும், இது சரியடா, அச்சபை நடந்து வருகின்ற பாதை சரியான பாதையடா, சித்தன் காட்டுகின்ற அற்புதமான பாதை சீடர்களுக்கு நல் வழிப்பாதை, இறை வழிப்பாதை, அது சிவ வழிப்பாதை, சித்த வழிப்பாதை, ஞான வழிப்பாதை, அது தர்மயுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான
குருட்சேத்திர போருக்குரிய தலம் நோக்கி அழைத்து செல்கின்ற பாதை என்பது அவன் ஆன்மா அறியும். ஆனால் அவன் சிரசில் ஏற்றி இருக்கின்றானே கலியுக சாக்கடை நிலை, நான் என்ற அகங்காரம் அவனை ஏற்றுக்கொள்ள விடாது, இவன் முன் வந்து நிற்க விடாது என்று கூறுகிறான். அதனை எப்பொழுது அவன் தன் சரீரத்திலிருந்து, அங்கத்திலிருந்து, சிரசிலிருந்து இறக்கி எறிகின்றானோ அன்று அவன் தர்ம யுகத்திற்குள் ஒரு அடியை எடுத்து வைக்கின்றான் என்று கூறுகிறான். தர்மமும் அதர்மமும் இவன் உரைத்தவாறு வேறு எங்கும் இல்லை, உள்ளுக்குள் தான் இருக்கின்றது. மானிட தேகத்திற்குள் உயிராய் சிவமாய் நின்று கொண்டிருக்கின்றதே, அதற்குள் தான் இரண்டும் இருந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈகலோகமும் பரலோகமும் உள்ளுக்குள் சண்டையிடுகின்றன, ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன. அத்தகைய சண்டையின் முடிவில் ஜெயிப்பது தர்மம் எனில் நீர் தர்மயுகமாற்ற நிகழ்வினுடைய அற்புத படை வீரன் என்று அகத்தியன் உரைக்கிறார். நிச்சயமாக தர்மம் தான் வெல்லும், இல்லையெனில் அதர்மம் வேறறுக்கப்படும். எவ்வாறு? அவதாரம் எடுத்து பேருலகை அழித்து விடுவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கலியுகம் அழிய போகின்றது, அன்று அழிந்துவிடும், இன்று அழிந்துவிடும், 2, 2, 3, 4 என்ற தசநிலைகள் கொண்ட வருட எண்ணிக்கை கணக்கிலே அழிந்துவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்களே, ஏன் அழியவில்லை? எதற்காக யுகம் அழியவில்லை? களி முற்றுவிட்டதல்லவா? வஞ்சகம், சூழ்ச்சி, போட்டி, பொறாமை என்கின்ற நிலைகளுக்குள் இருந்து ஒருவனை ஒருவன் தாழ்த்தி மேல் வருவதற்கு அவன் செல்கின்ற பாதை அடிநிலை கடை மானிட சாக்கடை பாதை என்று கூறுகின்றோம் அகத்தியன். அந்நிலையெல்லாம் முற்றுவிட்டதல்லவா? பின் ஏன் யுகம் அழியவில்லை? அழிந்தால் என் முன்பாக அமர்ந்திருக்கின்ற ஞான நிலை நோக்கி அற்புத பயணம் மேற்கொள்கின்ற சீடர்கள் எல்லாம், பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடர்கள் எல்லாம், அற்புத சித்தன் வழி வருகின்ற சீடர்கள் எல்லாம், புண்ணியவான்கள் எல்லாம் அழிந்து விடுவார்கள் என்பதற்காக கலியுகத்தை அழித்த, எந்திரித்த, எழுந்த, அயர்ந்து படுத்துறங்கியவனை தட்டி எழுப்பி விட்டார்கள். பரந்தாமனை எழுந்து நிற்கின்றான். அவன் எழுந்து நிற்பதற்கு முன்பாக, அவன் விஸ்வரூப தோற்றம் கொண்டு கல்கி அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக அவனை தடுத்து நிறுத்திய சித்தன் சிவமகா வாழை சித்தன் என்று கூறுகின்றோம். நிச்சயமாக எங்கு வேண்டுமானாலும் சீடர்களே தைரியமாக சொல்லுங்கள், அகத்தியன் உடன் இருக்கின்றோம். சிவன் உடன் இருப்பான், சித்தன் உடன் இருப்பான். கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்திய சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். எவ்வாறு தடுக்க முடியும் ஒரு அவதாரத்தை? அண்ட பிரம்மாண்ட நிலை கொண்ட பரந்தாமன் என்ன ஆற்றல் குறைந்தவனா? ஏறெடுத்து பார்த்தால் குருட்சேத்திர போரிலே எத்துணை அதர்ம தலைகள் வீழ்ந்து கிடந்தன. பகவத்கீதை என்னும் அற்புதமான கீதாச்சார மொழிகளை ஏற்று அவன் விட்ட அத்தகைய பானத்தின் மூலமாக எத்துணை அதர்மங்கள் வேறறுக்கப்பட்டன. அவனை தடுத்து நிறுத்த இயலுமோ ஒரு மானிடன்? எவ்வாறு தடுத்து நிறுத்தப்பட்டது? அச்செயல் நிகழ்த்தப்பட்டது. யாம் உரைத்தோமே, அகத்தியன் பயணம் சென்ற காலம், அக்காலத்தில் இருந்து யாம் பயணித்த தடங்கள் தலங்களில் எல்லாம் ஒரு மானிடனை, நல் மானிடனை தேடினேன். சித்தனை, ஞானியை, மகானை, ஒரு இறைவன் நிலை கொண்டவனை தேடினேன். தேடி வந்து அமர்ந்தேன். அமர்ந்தவுடன் கல்கி அவதாரத்தை கொடுத்து விடவில்லை. சீடர்களே தெரிந்து கொள்ளுங்கள், அவனோடு பயணித்தேன். அவனோடு அவன் என்னோடு இகலோகத்தில் பயணிக்கின்ற பொழுது அற்புதமாக சபை ஒன்று கொடுக்கப்பட்டு, சூட்சமமாக கொடுக்கப்பட்டு பயணிக்கின்ற காலங்களிலே அவனுடைய சரண் நிலை என்பது 14 லோகங்களிலும் இருக்கக்கூடிய தேவர்கள், சித்தர்கள், யோகிகள், மகான்களிடம் கூட அத்தகைய சரணாகதி நிலையை யாம் கண்டுகொள்ளாத நிலையில்தான் இவனோடு அச்சபையில் அமர்ந்து இவனை சிவமகா வாழை சித்த நிலைக்கு உயர்த்திய அந்நிலை கொண்ட ஆற்றலால் மட்டுமே கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்த முடியும் என்று யாம் உடன் இருந்து சிவம் வேண்ட அவதாரம் தடுத்து நிறுத்தப்பட்டது என்று கூறுகின்றோம். யாம் அவ்வாறு தடுத்து நிறுத்தி ஆற்றல் பெற்ற ஒரு ஆதிநிலை அவதார சிவ நாராயண சித்தனை தானடா கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் உங்கள் முன்பாக என்று கூறுகின்றோம். எதற்காக அகத்தியன் இத்துணை பாராட்டுக்கள்? எப்படி அகத்தியன் கலியுகத்தில் மனிதன் உடலுக்குள் இருந்து இன்னொரு மனிதனை பாராட்டுகின்றானாம்? எங்கடா நடக்கும் இத்தகைய வேடிக்கை என்று கேட்கின்ற கலியுகத்திற்கு அகத்தியன் உரைக்கின்றோம். யாம் முன்பு வினவியவாறுதான், இறைவன் எங்கு இருக்கின்றான் கூறுங்கள். அகத்தியன் அங்கு செல்கின்றான்.
இறைவன் எங்கு இருக்கின்றான்? திசையை காட்டுங்கள், தடத்தை காட்டுங்கள், தளத்தை காட்டுங்கள். அகத்தியன் அங்கு செல்கின்றோம். இறைவன் எங்கு இருக்கின்றான் என்ற விடை, இறைவன் எங்கிருக்கின்றான் என்ற வினாவிற்குரிய விடை உங்களுக்குள் தான் என்று நீங்கள் அறிந்துவிட்டால் இவனை சிவமாக, சிவமகா வாழை சித்தனாக ஏற்றுக்கொள்வது சுலபம் என்று கூறுகின்றோம். அகத்தியன் நடந்ததே ஒரு பேராற்றல் கொண்ட பெருநிகழ்வு. எம் தலைநிலை கிளை சபையிலே ஆற்றல் கொண்டு சத்திய நாராயண விழா கோலம் கொண்ட ஆற்றல் கொண்ட பூஜை அது. சத்திய நாராயணனுக்கு கலியுகத்தில் இருக்கின்ற மானிடர்கள் நிகழ்த்துகின்ற பூஜையை கண்டு இருக்கலாம். சத்திய நாராயண கோலம் கொண்டு ஒரு மானிடன் நடத்துகின்ற பூஜை, அவனுக்கு அவனே நடத்திய பூஜையை காண முடியுமா? கண்டார்கள் திருச்சி மாநகர் தலைநிலை கிளை சபையிலே ராமானுஜ கூடத்தில் என்று கூறுகின்றோம். அகத்தியன் அது சிறு ராமானுஜன் கூடம்தான். அது பிரபஞ்சம் மகா கூடமாக மிளிர்ந்து நின்றதை கண்டார்கள் எம் சீடர்கள் என்று கூறுகின்றோம். அதிலிருந்து இன்னும் ஒருவரும் கூட வெளிவரவில்லை சீடர்களே, பிரபஞ்சமே உரைக்கின்றோம். அகத்தியன் சத்திய நாராயண திருக்கோலம் கொண்டு பூண்டு நின்று அவன் நின்ற அற்புத நிலைதனில் வழங்கப்பட்ட ஆற்றல் அர்த்த நாரீஸ்வர வரம் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஆகையால் தான் இதுகாரும் மேலாடையும் காவியாக கீழாடையும் சிவநிறமாக ஏற்றுக்கொண்ட இச்சித்தனை மேல் வெண்மை நிறமாக கீழே காவி நிறமாக அர்த்த நாரீஸ்வரனாக வலம் பெற வைத்திருக்கின்றோம் பிரபஞ்சத்திலே என்று கூறுகின்றோம். உணர்ந்தார்கள். பாண்டுரங்க நிலை கொண்டவனாக மகாவிஷ்ணுவாக அற்புத கிருஷ்ண அவதாரமாக அத்துணை அவதாரமாக கண்டார்கள். அத்தகைய கூடத்திலே அம்மேடை தனிலே பிரபஞ்ச கைலாய மேடையாய் மிளிர்ந்து நின்றது அக்கணம் என்று கூறுகின்றோம். யாம் ஏற்றம் கொண்டு சித்தனை சிவநாராயண திருக்கோலத்தில் சத்திய நாராயண திருக்கோலத்தில் கண்டவர்கள் நேரடியாக மட்டுமல்ல, ஆளி நாடுகள் நகரம் தாண்டி அமர்ந்திருந்தோர்கள் எல்லாம் அவ்விழாவை மறுபடி அவனுடைய ஆன்ம தியானத்திற்குள் கண்டார்கள் என்று கூறுகின்றோம். அகத்தியன் இது எங்கு நடைபெறும், எங்கு நிகழ்த்த இயலும், யாரால் நிகழ்த்த இயலும்? சீடர்களே, பிரபஞ்சத்திற்கு அறிவிக்கின்றோம். ஒரு இறையால் மட்டுமே இந்நிகழ்வை நிகழ்த்த இயலும் என்று கூறுகின்றோம். அத்தகைய இறைவனை சபையாசானாக பெற்ற சபை சீடர்களே, நீங்கள் எல்லாம் சத்தியமாக நிச்சயமாக கூறுகின்றோம். அகத்தியன் என் காலத்தில் கூட இதற்கு முன்பாக உரைத்திருக்கின்றோம். அகத்தியன் என் காலத்தில் யான் வாழ்ந்த பல்வேறு யுக காலத்தில் கூட எனக்கு கூட இத்துணை சீடர்கள், இத்தகைய சரணாகதி நிலை கொண்ட சீடர்கள் இல்லை என்று கூறுகின்றோம். சிவமகா வாழை சித்தனை காண்கின்ற பொழுது வருகின்ற கண் நீர் திவளைகள் இருக்கின்றது. அகத்தியன் கண்களில் நீர் பெருக்கெடுக்கும். அச்சீடர்களுடைய கண்களில் இருந்து வருகின்ற நீரும் சித்தன் அவர்களை காணும் போது வருகின்ற நீரும் என்று கூறுகின்றோம். அந்நிலை எங்கு நிகழும்? ஆன்மா கலக்கின்ற பொழுது, பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோடு கலக்கின்ற பொழுது, இறை நிலையோடு கலக்கின்ற பொழுது, ஞானம் ஞான நிலையோடு கலக்கின்ற பொழுதுதானடா உள்ளுக்குள் இருந்து சரீரம் மேலெழுந்து சரீரத்திற்குள் இருக்கின்ற அங்க அவயங்கள் எல்லாம் கிளர்ந்தெழுந்து அங்கிருக்கின்ற அத்துணை நிலைகளும் வேறறுக்கப்பட்டு பஞ்ச இந்திரியங்களும் வேறறுக்கப்பட்ட ஒரு உச்சகட்ட நிலைதான் கண்களில் நீர்த்திவளை வருகின்ற ஞான ஆனந்த அகத்திய நிலை என்று கூறுகின்றோம். அந்நிலைதனை பெற்ற சபை இது. பாருங்கள், முன்பாக வந்து எத்துணை சீடர்கள் கண்களில் நீர் வருகின்றது. கண்கள் மூடினாலும் என் கண்கள் கண்டு கொண்டிருக்கின்றன. சீடர்கள் சித்தனுக்குள்ளிருந்து எழும், சீடர்களுக்குள் இருந்து எழும். எவ்வாறு? அகத்தியன் பாராட்டுதலுக்குள் இருக்கின்ற ஆனந்தமா? அல்ல, தர்மயுகம் மாறிக்கொண்டிருக்கின்ற ஆனந்தம் என்று கூறுகின்றோம். அகத்தியன் கலியுகம் அழித்து கொண்டிருக்கின்ற ஆனந்தம் என்று கூறுகின்றோம். களி அழித்து விட்டது என்ற ஆனந்தம் என்று கூறுகின்றோம். அகத்தியன் எப்பொழுது அழிகின்றது? ஒவ்வொரு மனிதனும் தான் தன்னுடைய களிநிலையை வேறறுக்கின்ற பொழுது தர்மம் நிலைநாட்டப்படுகின்றது என்று கூறுகின்றோம். அகத்தியன் அவ்வாறு ஒவ்வொரு மானிடனுக்குள்ளும் அவன் ஞானம் அடைய வேண்டும் என்பதற்காக அவனுக்குள் புகுகின்ற ஆதி கைலாய இறை சூட்சம நூல் இவன் செங்கோலாக திருமுருக பெருமான் கைவேலாக மாற்றப்பட்டு சரீரத்திற்குள் இறக்கப்படுகின்றது என்று கூறுகின்றோம். அகத்தியன் அவ்வாறு இறக்கப்படுகின்ற ஒவ்வொரு வேளும் ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ளும் சம்ஹாரம் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றது. சீடர்களே,
அத்தகைய சம்ஹாரம் என்பது ஆண்டுக்கு ஒரு முறையா நடக்கின்றது. அசுரன் என்ன ஆண்டுக்கு ஒரு முறையா எழுந்து உயிரோடு வருகின்றான். வீழ்த்தியது வீழ்த்தப்பட்டது அன்று. ஆனால் உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற அசுரர்கள் இருக்கின்றார்களே, மகா அசுரர்கள், அவனை விட கேடுகட்ட நிலை கொண்ட அசுரர்களை வேறு இருக்கின்ற ஆற்றல் கொண்ட சித்தன் தான் சிவமகா வாழை சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அதற்கு ஒரு ஆயுதம் வேண்டும் அல்லவா? கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்தாகிவிட்டது. அவன் ஆயுதத்தை அத்துணை பரந்தாமனுடைய அவதார ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றாக புனரமைக்கப்பட்ட ஆயுதமாக மாற்றப்பட்டது. அவ் ஆயுதம் வேண்டுமல்லவா இவன் கரத்திலே? அவ் ஆயுதம் தான் ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய இறை சூட்சம நூல் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அந்நூல் தான் அருமுக பெருமான் 27,000 கோடி லோகங்களுக்கு சென்று ஆற்றுகின்ற அற்புத சம்ஹார வேலாக எம் சபையில் இருந்துதான், அகத்திய சபையில் இருந்துதான், ஞான சபையில் இருந்துதான், சிவன் சபையில் இருந்துதான், சிவமகா வாழை சித்த சபையில் இருந்துதான் 14 லோகங்களுக்கும் கலியுகத்தில் இருக்கின்ற அத்துணை திருமுருகப் பெருமான் லோகங்களுக்கும் சம்ஹாரத்திற்கு வேல் சஷ்டி நாளில் முதல் நாள் நடுநிசி இரவு இயல்பு கொடிமரத்தின் மூலமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அவ்வாறு பகிரப்பட்ட வேல்களை சிறு சிறு வேல்களின் துகள்கள் நிலை கொண்ட வேல்களாக எம் சீடர்கள் காண்கின்றார்கள் என்று கூறி மகிழ்கின்றோம் அகத்தியன். சித்தன் கரங்களில் இருந்து சூட்சமமாக தேவி கரத்தில் இருந்து பெறுகின்ற சித்தனது வேல் ஆற்றல் கொண்டு திருமுருக பெருமான் கரம் தொட்டு இயல்புணர் சூட்சம கொடிமரம் ஒன்றாக நிற்கின்ற இயல்பு கொடிமரத்தின் மூலமாக பகிரப்படுகின்ற வேளையிலே பிரபஞ்சம் அதிர்ந்து நின்ற நிலையை கண்டார்கள். சஷ்டி பெருவிழாவின் முதல் நாள் இப்பூவுலகம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அதிர்ந்தது, இறை உலகம் அதிர்ந்தது, அசுர உலகம் அதிர்ந்தது, பிரபஞ்ச யுகம் அதிர்ந்தது. எப்பொழுது? வேல் பகிரப்பட்ட நிலைதனில் என்று கூறுகின்றோம் அகத்தியன். விஞ்ஞானிகள் உணர்ந்தார்கள், அறிவியல் விஞ்ஞானிகள் உணர்ந்தார்கள். எங்கிருந்தோ ஆற்றல் புறப்பட்டு வருகின்றது. ஆனால் நிச்சயமாக அடி அதல பாதாளத்தில் இருந்துதான் ஆற்றல் புறப்பட்டு வருகின்றது. அவ் ஆற்றல் என்ன செய்ய முயல்கின்றது? பிரபஞ்சத்தோடு உரையாட முயல்கின்றது என்று கூறினார்கள். அவர்கள் ஆராய்ச்சி கூடம் தனிலே ஒவ்வொரு எண்ணுண்டு. பிரபஞ்ச அதிர்வுக்கு ஒரு எண்ணுண்டு, நில அதிர்வுக்கு ஒரு எண்ணுண்டு அல்லவா? எண்ணிக்கைகளுக்கெல்லாம் அடங்காத ஒரு பேராற்றல் கொண்ட அதிர்வுதான் பிரபஞ்ச வேல் பகிர்வு அதிர்வு என்று கூறுகின்றோம் அகத்தியன். அவ அதிர்வுதனை உணர்ந்தது பிரபஞ்சம். கூறினார்கள் விஞ்ஞானிகள், ஏதோ பிரபஞ்சத்தோடு உரையாட இருக்கின்றது. பிரபஞ்சத்தோடு அல்லடா மானிடர்களே, அகத்தியன் கூறுகின்றோம், உங்களோடு உரையாடுகின்றது என்று கூறுகின்றோம். பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோடு உரையாடி பல்வேறு யுகங்கள் கடந்து விட்டது. அது எப்பொழுது? இவன் தவம் இருந்த பாதாள லோகா கங்கா நதி நீரிலே இவன் தவம் இருந்த பொழுது இவனோடு பிரபஞ்சம் உரையாடி மகிழ்ந்ததே, அன்றே உரையாடல் நிகழ்ந்து விட்டது என்று கூறுகின்றோம். இந்த உரையாடல் உங்களோடு, மானிடர்களோடு, மானிடர் திரேகத்திற்குள் புகுந்த ஆதி இறை சூட்சம நூல் என்னும் அற்புத செங்கோலாய் மிளிரும் வேல் உங்களோடு பேச துவங்கி இருக்கின்றது. எப்படி? சாதனத்தின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கின்றதடா என்று கூறுகின்றோம். கையில் வைத்திருக்கின்றீர்களே கலியுக சாதனம், கலியுகத்தை முற்றச் செய்த சாதனம், கலியுகத்தை வளர்த்தெடுத்த வார்த்தெடுத்த சாதனம் அது. அச்சாதனத்திற்குள்ளிருந்துதான் சித்தன் உரையாடுகின்றான், ஒரு புத்தன் உரையாடுகின்றான், பிரபஞ்சம் உரையாடுகின்றது, சபை உரையாடுகின்றது, சிவம் உரையாடுகின்றான் என்று கூறுகின்றோம். சிவத்தின் உரையாடல் தான் ஆதி இறை சூட்சம நூலினுடைய உரையாடல் என்று அகத்தியன் ஆக மகிழ்கின்றோம் சீடர்களே. இச்சித்தனை பெறுவதிலே பெருமகிழ்வடைந்தோம் அன்று. இச்சித்தனை உடன் அழைத்து பயணம் செய்வதிலேதான் என்னுடைய பெருமகிழ்வு என்று கூறுகின்றோம் இன்றென்று அகத்தியன். யாம் கூறினோமே, மகிழ்வடையவில்லை. சிவபார்வதி கோலத்தை காணும் போது மகிழ்வில்லை. யாம் தென் பகுதி சென்று அமர்ந்த பொழுது, தடம் தளமெல்லாம் சமனான பொழுது யாம் மகிழவில்லை. எப்பொழுது? என்னை உலகிற்கு அறிமுகப்படுத்தி என் மூலமாக ஒரு சித்தனை உருவாக்கி ஒரு மானிடனை, சாதாரண மானிடனை இறைவனாக மாற்ற முடியுமா என்ற சவாலை, என்னுடைய சவாலை ஜெயித்து காட்ட என்னோடு பயணித்த ஒரு சித்தனை காண்கின்ற பொழுதுதான் அகத்தியனுக்கு அகம் மகிழ்கிறது என்று கூறுகிறார். அதுதான் சற்சங்க பெருவிழாவின் வெற்றி என்று அகத்தியன் உரைக்கின்றோம்.
ஒவ்வொரு தடங்களிலும் தலங்களிலும் சீடர்கள் உருவாகி வருகின்றார்கள். எவ்வாறு? மானிடர்களில் நிலையிலிருந்து மகோன்னத நிலை பெற்ற சீடர்களாக உருவாகி வருகின்றார்கள். நிச்சயமாக யாம் உரைத்த யாம் வினவிய வினாவிற்கு மட்டும் விடையை தேடுங்கள். இறைவன் எங்கு இருக்கின்றான்? அவ்வினாவிற்கு விடையை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் எனில் உங்களுடைய ஆன்ம ஈக வாழ்வின் விடை எம் சபைதான் என்று அகத்தியன் உரைக்கின்றார். என்ன செய்வது? பிற்காலத்தில் ஆன்மீக வாழ்வில் என்னுடைய பணி என்ன? சிவம் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கின்றார்? அதன் நிறைவு நாட்களினுடைய பணி என்ன என்று தேடி அலைவோர்களே சிவம் தான் அழைக்கின்றார். கூறுகின்றோம், என் முன்பாக வந்து அமருங்கள் என்று. அச்சபை நாடி வந்து அமருங்கள், சிவம் நேரடியாக உரையாடுவார் என்று கூறுகின்றோம். எங்காவது இறைவன் உரையாடி பார்த்ததுண்டா? ஆலயத்திலும் ஆலய வளாகங்களிலும் மலை முகடுகளிலும் தவம் இருக்கின்றீர்களே, உரையாடுகின்றானா? எச்சித்தனாவது சிவனாவது திருமுருக பெருமான் ஆற்றல் கொண்ட அற்புதமான முழுமுதல் கடவுளாம் சபையிலே ஆற்றல் கொண்ட நூலை தாங்கி நிற்கின்ற கன்னி மூலவன் உரையாடுகின்றானா? எங்காவது அழைத்து பாருங்கள். அனைவரும் வந்து உரையாடுவார்கள். அகத்தியனுக்குள் இருந்து சித்தனுக்குள் இருந்து இறை சூட்சம நூலின் மூலமாக என்று கூறுகின்றோம் அகத்தியன். அத்தகைய ஆற்றல் பெற்ற சபை, இச்சபை பற்றிய நிலைதனை அறிவிக்க தெரிவிக்க வேண்டுமெனில் சச்சங்கம் நீண்டு கொண்டே இருக்கும். சீடர்களே, பிரபஞ்சமே, ஒரு சித்தனை ஒரு மானிடனாக வளர்ந்து வருகின்ற ஒரு நிலை கொண்டவனை சித்தனாக மாற்றுவது எவ்வாறு என்கின்ற அற்புத ஞானம். ஞானம் என்பது என்ன? வேத நூல்கள் கற்று அற்புதமான அத்துணை இதிகாச புராணங்களையும் கற்று ஆகம மந்திர நிலைகளையெல்லாம் கற்று அத்துணை இறைகணங்களையும் வாழ்த்துகின்ற மந்திரங்களையெல்லாம் கற்று மந்திரங்கள் ஜெபிப்பது அல்ல முற்றிலும் ஞானம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். உடைகளை தரித்துக் கொள்வதல்ல ஞானம், கேசத்தை வளர்த்துக் கொள்வதல்ல ஞானம், ருத்ராட்சம் போன்ற மலர் மணி மாலைகளை சூடிக்கொள்வது அல்ல ஞானம். உள்ளுக்குள் சூட வேண்டும் இறையை. இறைக்கு உள்ளுக்குள் நீர் இறையை உணர்ந்து வளம் வந்து வருகின்ற பொழுது இறை உனக்கு சூட்டுமே ஒரு அடையாளம். அவ் அடையாளம் தான் சித்த அடையாளம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். தன் அடையாளங்களை மறந்து தன் அடையாளங்களை துறந்து நான் யார் என்கின்ற அடையாளங்களை துறந்து வளம் வந்து பாருங்கள். நீ யார் என்று இது போன்று அகத்தியன் உரையாடுவோம். நீ யார் என்று பிரபஞ்சத்திற்கு எடுத்து காட்டுவோம் சீடர்களே என்று உரைக்கின்றோம். சரணாகதி என்ற ஒரு வார்த்தையை இறுக பற்றுவதற்கு இயலாத நிலை, நான் என்ற நிலையை வேறறுக்க முடியாத நிலை, அகங்காரம் என்ற ஒன்றை அகற்ற முடியாத நிலை கூறுகின்றீர்கள். அகங்காரம் நான் இல்லாமல் எவ்வாறு இருப்பது? அவன் அவ்வாறு செய்கின்றான், இவன் இவ்வாறு செய்கின்றான், பிழைப்பிற்கு என்ன செய்வது என்று வினவுவார்கள். பிழைக்க வேண்டுமா? நீர் உள்ளுக்குள் யாம் உரைத்த அத்துணை நிலையையும் விளக்கிவிட்டு வா. உன்னை படைத்தவனுக்கு தெரியாதா உன்னை எப்படி பிழைக்க வைக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். அந்நிலையைத்தான் சபை கூறிக்கொண்டிருக்கின்றது. இதுதான் ஞானம். தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை. நமக்கு வருகின்ற இடரும் இன்னலும் இன்பமும் துன்பமும் மற்றவரால் நிச்சயமாக வருவதில்லை. நம்மால் தான் நம்முடைய வாழ்வு நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை உணர்ந்து கொள்வதுதான் உயர் ஞானமே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அஞ்ஞான நிலையை உரைக்க மனதில் பதிகின்றவாறு சிந்தைக்குள் பதிகின்றவாறு கூறுகின்ற அகத்திய ஞான பட்டறைதான் இச்சபையின் சச்சங்க பெருவிழா, சித்தனது யுகமாற்ற நிகழ்வு பயண விழா என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இவனுக்குள் இருக்கும் கணங்களை காண வேண்டுமா? உன் கணத்தை இறக்கி வைத்து பார். உன் கணங்களை இறக்கி வைத்து பார். இவனுக்குள் இருக்கும் இறை கணங்களை ஒவ்வொன்றாய் அகத்தியன் சுட்டி காட்டுவோம் என்று கூறுகின்றோம். அவ்வாறு இவனை கணமாக நினைத்து இறையாக நினைத்து வலம் வருகின்ற சீடர்கள் என் முன்பாக அமர்ந்திருக்கின்ற எண்ணிக்கை முக்கியமல்ல, இவனை எண்ணி நிற்கின்ற நிலை இருக்கின்றதே, அத்தகைய நிலைதான் உயர்நிலை என்று கூறுகின்றோம். அமர்ந்திருப்போர்கள் சிறிதளவு, இவனை உணர்ந்திருப்போர்கள் யுக அளவு என்று அகத்தியன் நல்ல ஆசிகளை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைக்கும் ஏற்றம் கொண்ட எம் சீடர்களுக்கும் சித்தனுக்கும் சித்தனது இல்லால் உறவாளர்கள் யாவருக்கும் அற்புதமான ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். அகத்தியன்
வருகின்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் எவ்வாறு தீர்த்து கொள்வது? யாம் பிழைப்பு செய்வதே பெரும் சவாலாய் இருக்கின்றதே, எங்கிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்வது என்கின்ற நிலைக்குத்தான் அகத்தியன் உரைத்தோம், உரையினியும் உரைத்துக் கொண்டிருப்போம். அமைதியாக இரு, அளவோடு நில், உன்னை அளவில்லாத ஆற்றல் கொண்டு உயர்த்தி காட்டுவது பிரபஞ்சம் என்று நல்ல ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் சித்தனே சீடர்களே.